அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி. பொதுவா இபிஎஸ் கூட்டணி வியூகத்துல தோல்வி அடைஞ்சிட்டே வராரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு. நேற்றைய நகர்வின் மூலம் பாஜகவோட ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிட்டாரு. தேர்தல் வியூகத்துல கூட்டணி வியூகத்துல இபிஎஸ் ஓட கை ஓங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? நாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பொது எதிரி திமுக. அப்போ அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அமைக்க வேண்டியது அதிமுகவுடைய கடமை. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு அதிமுக தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்பத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொண்டர்கள் பெரும்பாலான தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணி அமைத்து 2026 திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அழுத்தம் கொடுத்து கொண்டே வந்தார்கள். அதன் விளைவாக இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவை கடுமையாக இருக்கிறது. அந்த கட்சியை எப்படியாவது 2026 தோற்கடிக்க வேண்டுகிற முயற்சியை எடுத்துக்கொண்டு வருகிறது. எனவே ஒத்த கருத்தோடு எல்லோரும் இணைந்து எதிர்கட்சியில் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக எடுத்த முயற்சியான வழியே இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக வலிமையான கூட்டணியை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடுத்திருக்கிறார். இதை அதிமுக தொண்டர்கள் பெருமளவு வரவேற்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள். எனவே இது அதிமுகவும் மிகப்பெரிய வெற்றியாகவே இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. பொங்கலூர் மணிகண்டன், கடந்த தேர்தலில் தோல்வியுற்ற போது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்களாம் ஒன்றிணைக்காதனால முக்குளத்தோர் வாக்கு வங்கி பெருமளவில் அதிமுகவுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போவுமே அவங்கள கட்சியில சேர்க்காதனால அந்த வாக்கு வங்கி கிடைக்காத அதிமுகவுக்கு அப்படின்னு பேசப்படுது. உண்மையாலுமே இதை இபிஎஸ் உணரவில்லையா, அல்லது இவை தவிர்த்து இதனை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாரா? இல்ல, தனிப்பட்ட ஒவ்வொருவருமே, நீங்களோ நான் மற்றவர்களோ ஒவ்வொருவருமே ஒரு சமுதாயத்துல பிறந்திருப்போம். ஒரு சமுதாயத்தை அடையாளமாக நினைத்து கொண்டிருப்போம். அப்போ இப்படி ஒவ்வொரு நபரும் சொன்னால் அந்த சமுதாய மக்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பார் என்பதெல்லாம் நிச்சயமா கிடையாது. அதிமுக ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், சாதி மதம் கடந்த ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்துல இது நீங்க சொல்ல குறிப்பிடக்கூடிய எந்த இடங்களிலும் அந்த மாதிரியான ஒரு பிரிவினையே கிடையாது. எல்லோருக்குமான கட்சி, எல்லோருக்குமான மாபெரும் இயக்கம் அது. எனவே அதிமுகவுக்கு எல்லா தரப்பு மக்களும் ஆதரவு அளிக்கின்ற நிலையில் இது போன்ற ஒரு பிரிவினைவாதம், சாதி ரீதியான ஒரு கருத்துக்களே சரியான அல்ல கருத்து. இன்னைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பிட்ட மாவட்டங்களில் பாருங்க, நீங்க ஒண்ணு இல்ல, அதாவது சாதியை ஒழிப்பதற்காகவே கங்கணம் கட்டிக்கொண்டு உழைப்பா சொல்லக்கூடிய திமுக, அதன் அணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இன்னைக்கு அந்த சமுதாய ரீதியான பிரச்சனை உருவாக்கிக் கொண்டே வருகிறது. ஆனா அவர்களோட வாய் மூடி மௌனியா இருக்காங்க. ஆனா ஒரு பொதுவான இயக்கமாக, எந்த சாதியும் குறிப்பிட்டு இயக்கம் நடத்தாமல் பொதுவான இயக்கமாக அதிமுக குறித்து இது போன்று ஒரு முலாம் பூசுவது சரியானதல்ல. இது கண்டிக்கத்தக்கதுங்க. இல்ல, கடந்த காலங்களில் பாஜக தலைவர்கள் கூட இவங்கள ஒன்றிணைந்த அதிமுக நின்றிருந்தா தேர்தலில் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு பாஜக தரப்புலேயே சொல்லப்பட்டுச்சு. பாஜகவோட சில தலைவர்கள்லாம் சொன்னாங்க. மேல்மட்ட தலைவர்கள் கூட ஒன்றிணைப்ப அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுறதா சொன்னாங்களே. அதாங்க, ஒரு வெற்றியின் போதும் ஒரு தோல்வியின் போதும் ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ அதையெல்லாம் நீங்க தேர்தலுக்கு முன்பாகவே எடுத்துக்க வேண்டியது. தேர்தல் வெற்றி தோல்விக்கு பிறகு பேசுவதில் பயன் இல்லை. இனி என்ன என்பதுதான் முக்கியம். இனி அடுத்து என்ன, 2026 தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் அதிமுக மிக சரியான வியூகத்தை அமைத்திருக்கிறது. இந்த வியூகத்தின் மூலமாக மிக எளிதாக திமுகவை வென்று காட்டும். அதுதான் நோக்கம் ஒழிய நீங்க கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிகழ்காலத்தில் என்ன நடக்குது என்பதை அதிமுக மிகச்சரியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாருங்க, இப்ப தமிழ்நாட்டுல பெரும்பாலான கட்சிகள் எல்லோருமே ஒன்றிணைக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இந்த வாய்ப்பின் மூலமாக 200 இடங்களுக்கு மேல் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். இதுல எந்த சங்கடமோ இல்ல எந்த சிக்கலும் கிடையாது. இதுல ஊடகங்கள் மூலமாக ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள், ஆளுங்கட்சி அணியில் இருப்பவர்கள் தேவையற்ற வதந்தியை பரப்புறாங்க. இப்ப நீங்க பொருந்தா கூட்டணிக்கிறாங்க, பொய் சொன்னாங்கிறாங்க, ஏமாற்றாங்கிறாங்க. நீங்க கடந்த காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் பொங்கலூர் மணிகண்டன். அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி.